மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திடவாறு. இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? தள்ளி உற்றவர் வாழ்வினில் நீரே நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்நாளிலே வருகை பல்லவியாக திருப்பாடல் 65 சொல்லப்படுவது எல்லாம் நாம் கடவுளை போற்றி புகழ வேண்டும், கடவுளை போற்றி ஆர்ப்பரிக்க வேண்டும், கடவுளை போற்றி மகிமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றது. ஆம், நம்முடைய துன்ப காலத்திலும் சரி இன்பத்திலும் சரி நாம் கடவுளை போற்றி புகழ்வோம். லூக்கா நற்செய்தி 24 சொல்லப்படுவதெல்லாம் அப்பத்தை பிற்கையிலே ஆண்டவர் இயேசுவை சீடர்கள் கண்டு கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த காலகட்டத்திலே நாம் பகிர முன் வருவோம். இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே மருத்துவம் பெற்று கொண்டிருக்கிறார்கள், வீடுகளிலே தனிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல மக்கள் கஷ்டங்களோடும் துன்பங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த காலத்தை நாம் தக்க முறைகளை பயன்படுத்திக் கொள்வோம். அன்று அப்பம் பிற்கையிலே சீடர்கள் இயேசுவை கண்டுகொள்ளது போல நாமும் இந்நேரத்திலே பகிர்வோம். ஆக
மக்கள் பயன்பெறுவதோடு நாம் கடவுளை காண்போம் என்ற சிந்தனையோடு இன்றைய திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கேற்று வேண்டிக் கொள்வோம். திருப்பலியிலே பங்கேற்று அர்ப்பணித்து மன்றாட தடையாக இருக்கும் நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக மனம் அருந்தி நாம் இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நுழைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நகுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர்,
ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. நலன்களுக்கு எல்லாம் முற்றாகிய இறைவா, நாங்கள் என்றும் இளமை உள்ளங்கொண்டு அக்களிப்போமாக. மக்கள் என்ற உரிமையை பெற்றும் மகிழும் நாங்கள் உயிர்த்த முதல் மகன் இயேசு எங்களோடு என்றும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாள்தோறும் வளரவும் எங்கள் உயிர்ப்பின் நாளை அவளோடு எதிர்பார்த்திருக்கவும் செய்தருளும். உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த முதல் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணியில் 100 வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 மற்றும் 22 முதல் 33 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 ஒருவருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த இறைவார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியில் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர்கள் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மயக்கி விட்டீர்.
மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம்
வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என்று அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியவராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாரிடமிருந்து வழிவழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியால்தான் நீங்கள் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளின் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. துயலுக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 24 இறைவார்த்தைகள் 13 துவங்கி 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போது வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர் முகம்பாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளோபாவின் என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர்
எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்குள் சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்குள் சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்குனர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன்பு இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்குனர் வரை அனைவரின் நூல்களிலும் நான் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவரை போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுது போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். உடனே அவர் அங்கிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தியே. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் இனியவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இயேசுடைய உயிர்ப்பில் எம்மாவு சீடர்களுடைய பங்களிப்பை பற்றி இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு விளக்கிச் சொல்லுகிறது. ஆழமாக இந்த நற்செய்தியை உற்று நோக்கினால் எம்மாவு சீடர்கள், இயேசு, இவர்களை தவிர இறைவாக்குனரை பற்றி ஒரு விளக்கம் இலையோடு இருக்கும். முதலாவதாக இயேசு சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்குனராக திகழ்ந்தார் என எம்மாவு சீடர்கள் உரைக்கிறார்கள். ஆனால் இயேசுவை கண்டுகொள்ளாத அவர்களுடைய நிலைமையை பார்த்து இயேசு அந்த சீடர்களிடம், இறைவாக்குனர் உரைத்தவை எல்லாம் நிகழ வேண்டும் என சொல்லி மந்த உள்ளத்தினரே என சொல்லுவதோடு மோசே முதல் இறைவாக்குனர் வரை அனைத்து இறைவாக்குனர்களுடைய நூல்களில் சொல்லப்பட்டவை இங்கு நிகழ்கிறது என இயேசு இறைவாக்கு பணியை பற்றியும் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய விதத்தில் இறுதியாக இவர்கள் சொல்வது, அவர்கள் கண்டுணர்ந்ததையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தல் என இறைவாக்குனருடைய செயல்பாட்டிற்கு கடந்து செல்வது என்ற 3 நிலைகளில் முதலாக இறைவாக்குனர்கள் என்பவர்கள் சொல்லிலும் செயலிலும் வாழ்பவர்கள். எனவே இறைவாக்குனர்களை கண்டுகொள்ள வேண்டும் என இயேசுனுடைய நிலைப்பாடு. 3வதாக இறைவாக்குனர்கள் என்பவர்களுடைய செயல்தலங்களில் பணி செய்யக்கூடிய வாழ்க்கை என இதை நற்செய்தி நம்மை அழைப்பு விடுக்கிறது. எனவே இறைவாக்குனர்கள் என்பவர் யார் என்றால், முதலில் முன் அறிவிக்கக்கூடியவர்கள். எதை முன்னறிவிக்கக்கூடியவர்கள்?
எதிர்காலத்தில் எவை நிகழ வேண்டுமோ எவை நிகழுமோ அவற்றை முன்னறிவிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். இவர்கள் காலத்தை கணிந்தார்கள். இது எங்கிருந்தோ பிறந்த ஞானம் அல்ல, மாறாக இறைவாக்கினர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருந்தது. சமூகத்தினுடைய போக்கு எவ்வாறு இருக்கிறது, சமூகத்தினுடைய சிந்தனை எவ்வாறு இருந்தது என்பதை இறைவாக்கினர்கள் தங்களுடைய மெய்யறிவால் அறிந்து உணர்ந்தார்கள். எனவே தான் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என அவர்களால் கணிக்க முடிந்தது, அறிய முடிந்தது. இதைத்தான் எலியா இறைவாக்கினர் மெசியா வருவார் என்ற ஒரு முன்னறிவிப்பின் செய்தியை, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மீட்பின் செய்தியை கொடுக்கிறார் என்றால் இறைவாக்கினருடைய முன்னறிவிப்பு பணி என்பது இங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கினியவர்களே, நாம் சென் தத்துவம் என்பது சொல்லும் நிகழ்காலத்தில் மனிதர்கள் வாழ வேண்டும். ஆம், கண்டிப்பாக நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். அதோடு எதிர்காலத்தை நோக்கிய ஒரு எதிர்பார்ப்பும் கரிசனையும் அக்கறையும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கே மனிதர்கள் எதிர்காலத்தை பற்றி கரிசனை அல்லது எதிர்காலத்தை பற்றிய ஒரு அக்கறை இல்லாத நிலைமைகள் உருவாகின்ற போது எல்லாம் சமுதாயம் ஏதோ ஒரு விதத்தில் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் தான் கொரோனா எனப்படுகின்ற நோய். மனிதர்கள் இந்த உலகத்தின் மீது கொண்டு இந்த அக்கறை இல்லாத ஒரு நிலைமையை இதனால் தான் இந்த நோய் என்பது உருவாகிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இறைவாக்கு எதிர்காலத்தை முன்னறிவித்து செயல்படக்கூடிய ஆற்றலை இனியாவது நம்ம பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் இந்த ஒரு காலகட்டம் என்பது மக்கள் இக்கட்டான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை 6 மாதம் அல்லது 1 வருட காலம் கூட இந்த இக்கட்டான சூழல் நீடிக்கலாம் என சொல்லுகிறது. இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையலாம், மக்கள் உணவுக்காக அல்லல் படலாம், பல்வேறு சோதனைக்குள் உள்ளாக்கலாம், நோய் நொடிகளோடு பாதிக்கப்படலாம். எனவே இப்போது கிடைப்பவற்றை வைத்து நிறைவு கொண்டு இயற்கையோடு இணைந்து நலமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை தயாரிப்பின் காலமாக இக்காலத்தை அணுக வேண்டும். எனவே அளவுக்கு அதிகமாக விரயம் செய்வதை இன்றைய காலத்தில் தடுப்போம். இயற்கையோடு இணைந்து ஒரு நலமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை இன்றைய நாள் இறைவாக்கினருடைய பணியாக அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக, கடவுளின் பெயரால் செயல்பட்டவர்கள் இந்த இறைவாக்கினர்கள். செயல்பாடு என்பது நமக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய சொல் ஒன்றாக இருக்கிறது, செயல்பாடு இனி ஒன்றாக இருக்கிறது. எனவே இறைவாக்கினர்கள் என்பவர்கள் செயல் தளத்தில் பயணிப்பதற்காக அழைக்கப்படுகிறார்கள். எனவே காலத்தின் அறிகுறிகளை அறிந்து, காலத்தின் அறிகுறிகளை நன்கு உணர்ந்து, நாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த உலகை காக்க வேண்டும், இந்த உலகை அடுத்த தலைமுறைக்கு நலமானதாக கொடுக்க வேண்டும் என்ற நல்லதொரு செயல்பாட்டு தளத்தில் பயணிப்பதற்கு இரண்டாவதாக நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இறைவாக்குனர்களுடைய பணி என்பது மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுதல். அதாவது இன்றைய காலச்சூழலில் ஒருவர் அடுத்தவருடைய நலனில் அக்கறை கொண்டு செயல்படுவர். இருப்பவன் இல்லாதவரோடு தன்னிடம் பகிர்ந்து கொள்வதை பார்க்க இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. அதுதான் கடவுள் மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுதல். நாம் பிறருக்காக பரிந்து பேசுதல் என்பது சொல்லளவில் அல்ல, மாறாக செயல் தடத்தில் நாம் பயணிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இத்தகைய இறைவாக்கினர்கள் இன்றைய காலத்தில் தோன்றுகிறார்களா என்றால் கண்டிப்பாக தோன்றுகிறார்கள். குறைந்த நாளுக்கு முன்பாக நெல்சன் மண்டேலாவை பற்றி வாசிப்பு நிகழ்த்தி கொண்டிருந்தேன். அங்கே இந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் ரோபன் தீவு என்ற தீவிலே சுமார் 27 ஆண்டுகள் 10,000 நாட்களுக்கு மேலாக சிறை வைக்கப்படுகிறார். இந்த தனிமை சிறையில் இருக்கின்ற போது தன்னுடைய நண்பர்களை அந்த சிறையில் சந்திக்கின்ற போதெல்லாம் இவர் அவர்களுக்கு கற்பிக்கிறார். என்றாவது ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம், ஒரு விடாபிடி, அதோடு ஒரு திட்டமிடுதல் அவரிடம் இருந்தது. எனவே இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப
இறைவாக்கினர்களாக நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். நெல்சன் மண்டேலா அன்று விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை முதலாவதாக கொண்டிருந்தார். இரண்டாவதாக தகுந்த திட்டமிடுதல், தன்னுடைய மனிதர்களுக்கு, சக தோழர்களுக்கு, சிறைவாசிகளுக்கு கற்பித்தல் என்பது தன்னுடைய மணலை எடுத்துக்கொண்டு அதில் எழுதி அவர்களுக்கு நிலைப்பாடுகளை கற்பித்தால். எனவே சரியான ஒரு திட்டமிடுதல் அந்த மனிதனிடம் இருந்தது. எனவே நாமும் திட்டமிட்டு வாழ்வதற்காக இரண்டாவது அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக விடாப்படியோடு, தளரா உள்ளத்தோடு, நம்பிக்கையோடு இக்காலத்தை நாம் எதிர்கொள்வோம். இறைவன் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இறைவாக்கினர்கள் என்பவர் காலத்தால் அழியாதவர்கள். அத்தகைய இறைவாக்கினர்களாக நம்முடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு நலமானதாக கடத்தி விடுவோம். ஆமீன். இப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். திருச்சபை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறேன். தூய நல்லாவியாம் இறைவனையும் தூயவராக்கும் ஒப்புரவையும் புனிதராம் இயேசுவின் ஆட்சியையும் புனித நல்வாழ்வுக்காக ஏற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நாம் இப்பொழுது இறைவேண்டல் புரிவோம். எல்லா மக்களும் தனிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் இறைவேண்டல் புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம். நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கெல்லாம் மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்காக நாம் வேண்ட கடமைப்பட்டுள்ளோம். செவிலியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள், மக்களை வழிநடத்துகின்ற காவல்துறையினர் என்று அனைவருக்காகவும் நாம் வேண்டுவோம். எங்களை படைத்து பராமரித்து ஆசிர்வதித்து அருள் வளங்களை எல்லாம் பொழிகின்ற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, உம் பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இந்த காலத்தை எங்களுக்கு மாற்றித்தாரும். எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். பயத்திலும் வறுமைகளும் பசிகளும் பட்டினிகளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நீர் வல்லமை மிக்கவர், அருள் அடையாளங்களை எல்லாம் செய்கின்றவர், வல்லவர், நல்லவர். அன்று அப்பத்தை பிற்கையிலே சீடர்கள் உம்மை கண்டு கொண்டார்கள்.
அறிந்து கொண்டார்கள். அவர்கள் சக்தியை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் சென்று நல்ல செய்தியை பரப்பினார்கள், போதித்தார்கள், வாழ்ந்தார்கள். நாங்களும் அத்தகையவாறு வறுமையில் வாடுகின்ற மக்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களை பகிர்ந்து பொருட்களை பகிர்ந்து வாழவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் செய்கின்றோம். இந்நேரத்தில் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும், அலுவலங்களை பொழிந்தருளும். இந்த நோயிலிருந்து விரைவாக முழுமையாக விடுதலை தந்து உலக மக்கள் அனைவரும் சகநிலை பெற்று நல்வாழ்வு பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலராய் வந்தே சதையாக்கினேன் என்னை மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும் மனமில்லாத மலரானாலும் இதை வாடியே போனாலும் தேடியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். தேவியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ ஆ மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் நல்ல இறைவனுக்கு கேட்டதாக்கும்படி மன்றாடுங்கள். பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அனைவரும் மீட்படைய விரும்பும் இறைவா, அகமகிழும் திருச்சபையின் காணிக்கைகளை ஏற்றருளும். இத்தகைய மகிழ்ச்சிக்கு காரணமான உம் திருமகனின் பாஸ்கா மறை பொருளை இத்திருப்பறையில் ஏற்ற முறையில் கொண்டாட எங்களை தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்துவ பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் இதையாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையெடுத்து ஒன்றுமிடையராறு பருந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவரின் மேல்
சாக மாட்டார். கொலை கொண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மக்கள் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த துதிரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியுள்ள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் பின்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனம் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால் உம்முடைய அப்போஸ்தலர்கள், மறை சாட்சியர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோந்தாஸ், ஏனைய ஆயர்கள், அவர்கள் பணியாளர்கள், துறவியர்கள், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறின்றிருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் நாம் பிற குற்றங்களை மன்னிக்கவும் நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நம் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் சிடுகளுக்கு விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சிகின்றவனீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னில்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகில் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். வானம் பார்க்கும் பூமியைப் போல் என்
உலகும் முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போல் என் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலேவா, அன்பின் மழையேவா, நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, இறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிறம் நான் வாழ்ந்திடவே, இறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நீரினை நாடும் மீன்களைப் போல் என் நெஞ்சம் முன்னகம் தேடுதே. நீரினை நாடும் மீன்களைப் போல் என் நெஞ்சம் உன்னகம் தேடுதே. நீரின் கதிரேவா, தீனில்லா திருவேவா, இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உயிர்த்தம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் கண்டு அவரோடு உறவு கொள்ள அருகொண்டமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் தமது உடலை கையளித்தது போல பிறர் வாழங்களையே கையளிக்கவும், அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தியது போல் உலக மீட்புக்காக எங்கள் உயிரையே வழங்கி பணி செய்து வாழவும், இவ்வாறு எங்களுடைய வாழ்வு தொடர்ந்த பஸ்காவாக அமையவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. நிலவைப் போல் அழகுள்ளவளா, கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ.
அழகு என்ன அழகு அழகு தேவானின் தீச்சுனையே தாவீதின் கோபுரமே ஷாலோமின் மலரழகே சீயோனின் அருள்மகளே என்ன அழகு உன் அருளழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு உன்னழகு கண்ணிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே கொள்ளை கொண்டதே கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன்னருள் அழகு என்ன அழகு உன்னழகு அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு